நிதியமைச்சர் மரிய வில்சன் மீதான வழக்கை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பியது எப்படி எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, வணக்கம். முழு விவரங்கள். தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு புதுச்சேரி எழில் நகரில் வசிக்கக்கூடிய அவருடைய சகோதரர் மரிய குளோத் மற்றும் அவருடைய மனைவி கெரோலின் ஆகியோரை தாக்கியதாக வீடு புகுந்து தாக்கியதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். குடும்ப தகராறு தொடர்பாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்துல நிலுவையில் இருந்த இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அமைச்சர் மரிய வில்சன் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்றம் இந்த வழக்கை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைத்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் 4 முறை சமரச தீர்வு மையத்துல இருதரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாத நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் அமைச்சர் மரிய வில்சன் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி தொடர்ந்த வழக்கானது நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மரிய வில்சன் தரப்புல இந்த பிரச்சனையில் இருதரப்பிலும் சமரச தீர்வு மையத்துல அடுத்த வாரத்தில் தீர்வு எட்டப்படும் என்ற ஒரு தகவல் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதி சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றச்சாட்டுகளின் கீழ் பதிவு செய்துள்ள இந்த வழக்கை சமரச தீர்வு மையத்துக்கு அனுப்ப முடியாது என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் இதுபோன்ற வழக்குகளை சமரச தீர்வு மையத்துக்கு எப்படி அனுப்பி வைக்கப்பட்டது என்ற கேள்வியை எழுப்பினார். மேலும் இதுபோன்ற வழக்குகளை சமரச தீர்வு மையத்துக்கு அனுப்பலாம் என வேறு ஏதேனும் உத்தரவுகள் இருந்தால் அதை தாக்கல் செய்யும்படி மரிய வில்சன் தரப்புக்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.